ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம கூப் டைரிஸோட எபிசோட் 4ல் தான் இருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஒரு வண்டர்ஃபுல்லான பிளேஸை விசிட் பண்ண போகிறோம். கூர்கில் இருக்கிறத நம்ம போன வீடியோவில் அபே ஃபால்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் அங்கே இருக்கிற சன்ரைஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங்கான பிளேஸ் தாங்க பார்க்க போகிறோம். கூர்கில் நிசர்கதமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பைலா குப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸ் ஒரு டிபெட்டியன் செட்டில்மெண்ட். அதாவது சைனா அண்ட் ஜப்பானில் இருக்கிற மாங்ஸ் மாதிரியே இங்கேயும் இருப்பாங்க. அதாவது புத்த பிஷுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் இங்கே இருப்பாங்க. பொன்னியின் செல்வனில் ஜெயம் ரவியை க்யூர் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ் போயிருப்பாங்க. அங்கே புத்த பிஷுக்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். இங்கே நிறைய மாங்க்ஸ் இருப்பாங்க. மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க. பட் பார்க்க எல்லோரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்த மாதிரியே இங்கேயும் நிறைய பூஜைகள் நடக்கும். ஆனால் இந்திய முறைப்படி இல்லாமல் அவங்களோட முறைப்படி பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு கஸ்டம் அண்ட் ஒவ்வொரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ் கோட் கூட இருக்குது. இப்போது நம்ம அந்த பிளேஸுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் அந்த பைலா குப்பே, அந்த டிபெட்டியன் செட்டில்மெண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த கோல்டன் ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, அதுதான் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸுக்கு வெளியில் நிறைய இந்த குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது. இது அந்த மாங்க்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இது கார் பார்க்கிங் கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் க்ரௌட் அலோகேட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ நம்ம இப்போது என்ட்ரியிலேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம இது வரைக்கும் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் அவங்க என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி ஃபீஸுன்னு எதுவுமே வாங்கலைங்க. அதுதான் இங்கே இருக்க ஆச்சரியமே. ஸோ அந்த ஆர்ச்குள்ளே உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருக்குது. ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்குது. இதில் நிறைய லேம்ப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது மேபி ஈவினிங் இல்லை நைட் டைம்ஸில் லிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நூன் டைமில் போனதுனால நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ இந்த ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. 4 சைடுமே ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் 4 சைடுமே 4 டோர்ஸ் இருக்குது. அங்கங்கே ஸ்பாட்லைட்ஸும் இருக்குது. ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியும் 10 to 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லான் இருக்குது. அது எப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பெரிய பில்டிங். இந்த பில்டிங்குள்ளே அட்லீஸ்ட் 50 to 80 மாங்க்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களோட ப்ரேயர் ஒரு 30 minutes நடக்கும். அதாவது 12:30 to 1 இல்லை ஷிஃப்ட் பேஸில் இவங்களோட ப்ரேயர் நடக்கும். இப்போது இங்கே இருக்கிற மாங்க்ஸ் எல்லாமே மேல் பீப்புள் தான். அவங்க யார்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே பார்த்தா தெரியும் 3 பேர் காட் மாதிரி இருக்காங்க கோல்டன் கலரில். ஸோ அவங்க தான் இவங்களோட கடவுளாக நினச்சி அவங்க ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இப்போது நிறையா மந்திரங்கள் ஓதிட்டுருக்காங்க. அது இங்கே கேட்கலாம். இப்போது அதுக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் ப்ராப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. ஸோ வெளியில் இந்த மாதிரி டேக்லைன் கட்டியிருக்காங்க. இதுக்கு வெளியில் தான் விசிட்டர்ஸ் அலவுட். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நீங்கள் கேட்கலாம். இவங்களோட ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்களுக்கு பிரசாதமாக ஏதோ தராங்க, லட்டு மாதிரி.
இப்போது இவங்களோட ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க ப்ரேயர் முடிஞ்ச உடனே நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு பெரிய பெயிண்டிங் இருக்குது. இந்த பெரிய பெயிண்டிங் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காகவே பல பேர் க்யூவில் நிற்கிறாங்க. அப்படி என்ன பெயிண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாச்சு நிற்கிற மாதிரியான பெயிண்டிங் தான். நிறைய நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு இருக்கிற பெயிண்டிங் இது. அதுக்கு முன்னாடி இருக்கிற லான் தான் இது. லான்குள்ளே என்ட்ரி இல்லை, ஆனால் லான்குள்ளே நிறைய இடத்துல ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நைட் டைமில் நடக்கிற ஷோக்காக. இதுதான் அந்த பெயிண்டிங். மேலே இருக்கிற ஷெட்ல நிறைய எழுதியிருக்காங்க ஹிந்தியில். இப்போது அந்த பில்டிங்கில் இருந்து வெளியில் வந்தோன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை சுற்றி வெளியில் போகிற மாதிரி தான் இவங்க வே அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ போகிற வழியிலலாம் நம்ம பார்த்தோன்னா ஃபீமேல் மாங்க்ஸ் போயிட்டுருக்க நம்ம பார்க்கலாம். இப்போ நடந்த கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன் மேல் மாங்க்ஸுக்கு நடந்தது. ஸோ அடுத்த ஷிஃப்ட்டில் ஃபீமேல் மாங்க்ஸ் போயிட்டு அதே மாதிரி பூஜைகள் பண்ணுவாங்க. ஸோ ஷிஃப்ட் பேஸில் இது நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த பில்டிங்கை நம்ம சுற்றிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை நடந்த பில்டிங்கோட பேக் சைட் தான் இது. இங்கேயுமே டோர்ஸ் இருக்குது அண்ட் ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லி கொண்டு சேஞ்ச் பண்ணுவாங்க போல். அண்ட் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாமே பயங்கர பிரைட்டாக இருக்குது. இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடைகள் எல்லாமே ஓன் பண்ணுறது இந்த மாங்க்ஸ் தான். லைக் அவங்க வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க, மார்க்கெட் இருக்குது, அதாவது ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அண்ட் பக்கத்துலேயே நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்ஸும் இவங்க ஓன் பண்ணுறாங்க. இவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே குவார்ட்டர்ஸும் இருக்குது. அங்கே தான் இவங்க எல்லாருமே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க ஒரு பேசிக்கான யூனிஃபார்ம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் அண்ட் ஒரு ப்ரௌன் கலர் ஷால் மாதிரி. அதுதான் இவங்க எல்லாருமே வேர் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் மாங்க்ஸ் கூட மொட்டை அடிச்சு தான் சுற்றிட்டு இருக்காங்க, மேல் மாங்க்ஸ் மாதிரியே. ஸோ இதுதான் அவங்க ஓன் பண்ணுற கடைகள். அதுக்குன்னே ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் கிட்ட தான் இவங்க கடைகள்லாம் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 3 to 4 ஷாப்ஸ் தான் இருக்குது. அண்ட் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, மெஸ் மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம பைலாகுப்பே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிபெட்டன் செட்டில்மெண்ட்டை இப்போது விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸோடு நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் டாட்டா பாய் பாய். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்திருங்க.